உறவுகள் அனைவருக்கும் டி.கே.வி. ராஜாவின் இனிய வணக்கம். இன்று நேர்காணலுக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய மல்லர்சனையின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டி.கே.வி. ராஜா சொல்லுங்க. நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த இடைவெளி ஆயிடுச்சு உங்களுடைய பேட்டிகளுக்கு அது பெரிய இடைவெளிக்கு பிறகு சந்தித்திருக்கிறோம். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்ட திருவிழாவில் சாதிய அடையாளம் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை தாங்கள் எப்படி வழக்கறிஞர் என்ற முறையில எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்? நான் சார்ந்திருக்கின்ற மல்லர் சேனை சார்பாக நான் வரவேற்கிறேன். நீதியரசர்கள் ஆர். சுப்பிரமணியன் ஜெய், நீதியரசர் விக்டோரியா கௌரி ஜே அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை தொடுத்தவர் அல்லது இந்த வழக்கை தொடுத்தவர் ஏதோ ஒரு போகிற போக்கில ஏதோ ஒரு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கின்றார். பொதுவாக நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகள் பதிவு செய்கின்ற பொழுது தனக்கு அல்லது பொதுநலத்துக்காக தாக்கல் பண்ணுகின்ற பொழுது நீதி பரிபாலனங்கள் சரியான முறையிலே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் அந்த நீதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஆடி தேரோட்டம், ஆடிப்புறத்தில் நடக்கின்ற இந்த தேரோட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேரோட்டம் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. அங்க பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த இறை வழிபாட்டிலே இருப்பார்கள். தேரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 21 நாட்கள் விரதம் இருப்பார்கள். மல்லர் குலத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே இருக்கின்ற வடக்கு கரிசல் குளம், அதற்கு அடுத்து உள்ள பெரும்பல்சேரி, இப்படி இந்த 2 ஊர்களிலிருந்து அந்த தேரை வடம்பிழுத்து இழுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர் சரியான வகையில செல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்புதடி என்கின்ற தடி போட்டு தேரை நகர்த்துகின்ற காலகாலமான அந்த உரிமை இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கிடைக்கின்ற மாபெரும் ஒரு உரிமை. இங்கு மட்டுமல்ல, சங்கரனார் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருச்செந்தூர் கோயில், பழனி, இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற பூர்வீக கோயில்களில் எல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு இந்த விழாக்களை நடத்துவதும் தேர் இழுப்பதற்கு அந்த தேரை சரியான முறையிலே சாய்ந்து போனாலோ அல்லது ஒதுங்கி போனாலோ அதை சரியான பகுதியிலே கொண்டு வருவதற்கு இந்த எம்புதடி போடுகின்ற இளைஞர்கள் அவருடைய தயவு நிச்சயமாக தேவைப்படும். ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த சமுதாயத்தின் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலே சில அரசு அதிகாரிகள் அல்லது அறநிலைத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு அவர்களை வஞ்சிக்கின்ற அளவிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும், இந்த சாதிய அடையாளம் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த ஒரு தீர்ப்பு தாங்கள் ஏன் உங்க அந்த குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும் பொருந்தும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? அது பொதுவான ஒரு தீர்ப்பா இருக்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது வழக்கு தொடுத்தவர் பிற சாதிக்காரர்கள் மற்றும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய திருவிழாக அதை மிகப்பெரிய அளவிற்கு அதை கொண்டாடி மகிழ்ந்து பாராட்டை பெறுகின்ற அளவிற்கு நடத்துகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டாளுடைய கோவில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க கோயில்.
நிச்சயமா. இன்று தமிழகத்திலே இருக்கின்ற அரசு முத்திரையிலே இருக்கின்றது ஆண்டாளுடைய அந்த சன்னதியினுடைய அந்த கோபுரம். இந்த தலைக்கோபுரம். கோபுரம். அது மட்டுமல்ல, அந்த ரெங்கமன்னாருக்கும் ஆண்டாளும் சயன கோலத்திலே அமர்ந்து அந்த தேரிலே பவனி வருகின்ற பொழுது அது கண்கொள்ளா காட்சி. அது இந்த தேவேந்திர குல வேளாளன் இந்திரன் வழியிலே வந்தவர்கள். அந்த கோயில் அவர்களுக்கு பாத்தியப்பட்டது மட்டுமல்ல, அந்த கோயிலுக்கும் இவர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எந்த மாதிரியான உறவு இருக்கு? அது 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 ஒரு கேள்வியாவே வைக்கணும்னு நினைச்சேன் நானு. ஆமா. இப்ப இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஆண்டாள் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அது எந்த மாதிரியான உறவு? அங்கு என்னென்ன நிகழ்வுகள் அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது? சூடி கொடுத்த சுடர்விழி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இருந்து திருப்பதிக்கும் இங்க இருந்து அழகுமலையானுக்கும் வந்து அவர்கள் வந்து சூடுகின்ற மாலையை அவர்களுக்கு அணிவிப்பார்கள், அணிவித்து பெருமைப்படுத்துவார்கள். அது போல இந்த 2 கிராமங்களைச் சேர்ந்த வடக்கு கரிசல் குளம், பெரும்பச்சேரி, இந்த 2 கிராமங்கள்ல ஏதோ ஒரு இறப்பு ஏற்பட்டால் அங்கே வந்து மத்தியானம் நடை சாத்திடுவாங்க. ஓ, அந்த இறப்புக்காக? ஆமா. இங்க இருந்து அந்த இறப்புக்கு அந்த வீட்டிற்கு ஆண்டாள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக பச்சை கொண்டு போவார்கள். மற்ற சமூகங்கள் இழப்பு ஏற்பட்டால் அது மாதிரி எல்லாம் இல்லை. தேவேந்திரோட வேளாளர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமாக அதை தொன்று தொட்டு ஆண்டாண்டு காலமாக அதை கடைபிடித்து வருகின்றார்கள். நான் அது பல்வேறு இடங்கள்ல நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்று சாதிய வன்மத்தினால் இந்த சமுதாயத்தினுடைய ஏறும் போரும் எம் குலத்தொழில் என்கின்ற அளவிற்கு அது ஒரு வீரமிக்க ஒரு சமுதாயம், போர்க்குணமிக்க ஒரு சமுதாயம். அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த சிவப்பு பச்சை கொடி என்பது. ஐயா தேக்கம்பள்ளி பாலசுந்தரராஜ் அவர்கள் முதலிலே இந்த கொடியை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த ஏறும் போரும் அந்த அடிப்படையில அவர் இது பண்ணார். அப்ப போருக்குன்னா ரத்த கலரி அந்த சிவப்பு, என்ன பசுமை உழவு தொழில் அந்த பச்சை. சோ அதை வந்துதான் அந்த கொடியை இது பண்ணாங்க. இப்ப அந்த மக்கள்கள் தன்னுடைய சமூக கொடியை வந்து கட்டிக்கொண்டோ அல்லது பனியன்ல போட்டுக்கிட்டோ அல்லது வந்து ஜாதி தலைவருடைய படங்களை பதிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடை வாங்குறாங்கன்னு சொன்னா இது இந்த சமூகத்தின் மேலே இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து சொன்ன ஜட்ஜ்மெண்ட் ஏத்துக்கிட்டோம். சரியா? ஆமா. இன்னைக்கு சாமி வந்து எங்க சாமி அது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்திரன் தேவேந்திரனாவே இந்திரன் மலை கடவுளுடைய பிள்ளைகள் நாங்க. முருகன் மல்லர், இன்னைக்கு பட்டீஸ்வரர் மல்லர், என்ன பச்சநாயகி அம்மன், மீனாட்சி அம்மன், இப்படி அனைத்து சாமிகளும் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த சுவாமிகள். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு மறுவீடு வர்றாரு. முருகன் திருமணம் பண்ண பின்னால மறுவீடு வருவது அந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு அனுப்பானாடி தேவேந்திரர்கள் தான் இன்னைக்கு வடம் பிடித்து இழுத்து அந்த தெப்பத் திருவிழாவை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். அங்கு கோவையிலேயே இன்னைக்கு நாத்து நடவு திருவிழா பட்டீஸ்வரர் கோயில்ல அங்க பச்சநாயகி அம்மனுடைய இதுல அதை நடத்திட்டு இருக்காங்க. இங்க மதுரை சிந்தாமணியில கதிரறுப்பு திருவிழா நடக்குது. இப்படி எல்லா சாமிகளும் தேவேந்திர குல சாமிகள் தான். அந்த சாமிகளை வழிபடுவதற்கு தடை சொல்ல முடியுமா நீதிமன்றம்? முடியாது. நாங்கள் நியாயமானவர்கள், தர்மமானவர்கள், நேர்மையானவர்கள். அந்த வகையிலே அந்த அரசு தீர்ப்பை நாங்கள் வரவேற்று எங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டு முடித்துக்கிறோம். அதான் நம்ம சொல்லணும். இந்த தீர்ப்பு மற்ற சமூகங்களுக்கு அனைத்து சமுதாயத்துக்கும் பொருந்தும். யார் அதை கடைபிடிக்கிறாய்? இன்னைக்கு தீர்ப்புகள் அத்தனையோ இருக்கு. எத்தனையோ தீர்ப்புகள் வந்து செயல்படுத்த முடியாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருக்கு. காவல்துறை ஆணைக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா வந்து வேற ஒண்ணும் இல்ல சார். நேற்று நடந்த தேரோட்டத்துல இந்த ஜாதிய அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல்
அங்கிருக்கின்ற குடும்பனார்களுடைய சொல்லை கேட்டு, அரசனுடைய உத்தரவை கேட்டு, நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்டை கேட்டு, எந்த விதமான அசம்பாவிதமோ, கொடியோ, பேனரோ அல்லது பனியனோ போடாமல் இந்த தேவேந்திர வேளாளர்கள் அந்த எம்புதடி போட்டு இது பண்றாங்க. காலையில 9:30க்கு ஆரம்பிச்சோன்னா அந்த வேலையை முடிச்சிடறாங்க. மத்தியானம் 12, 12, 1 மணிக்கு வந்து நிலையில நிக்குது. ஆனால் இந்த அரசு சொன்ன அல்லது நீதிமன்றம் சொன்ன எம் இன மக்கள்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் தேர் சுத்தி வருகின்ற பொழுது ஒரு இடத்துல மட்டும் 3/4 மணி நேரம் நின்னு, என்ன காரணம்? இல்ல அங்க இருக்கின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு அங்க மாலை அணிவித்து அந்த புதிய ஒரு நிகழ்வை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களாம். ஒரு கடந்த 2 வருட காலமா. ஏன்னா அதனால ஒரு 3/4 மணி நேரம் அந்த இடத்துல நின்றுருக்கு. ஆனா அதையும் சொல்லி இருக்கிறாங்க. அரசு வந்து நீதிமன்ற தீர்ப்புல சொல்லி இருக்கின்றது, இந்த மாலை மரியாதை செய்வதோ அல்லது வந்து ஜாதியத்தினுடைய குறியை போடுவதோ கூடாது என்று. ஆனால் எந்த வகையில அங்க நின்று போட்டாங்க அப்படின்ட்டு அதுல ஒரு நீதி அரசர்கள் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை என்று சொல்லி எப்படி நடந்தது என்பதை அறிக்கைகளுக்கு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே அரசு அல்லது அங்க இருக்க காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ அது எந்த அளவுக்கு சொல்றாங்க அல்லது இந்த அறநிலைத்துறையோ என்ன அளவுக்கு சொல்றாங்கன்னு இனி காலப்போக்கில் தெரியுமில்ல. நிச்சயமா நிச்சயம். சரிங்களா? அதாவது ஒரு ஒரு அரசு ஒரு திட்டங்களை தீட்டுது அல்லது சட்டங்களை இயற்றுதுன்னா அதுக்கு அடிபணிவதுதான் ஒரு சாலை சிறந்த உண்டு. மாபெரும் சமூகமா இருக்கிற தேவேந்திரோட சமுதாயம் இன்னைக்கு கட்டுக்கோப்பாக அதற்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அந்த தேரை தேர் திருவிழாவை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள். என அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொல்லுங்க. இப்ப சமீபத்துல தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களுக்கு அரசு விழா, அது பற்றி ஒரு விழிப்புணர்வு, அது பற்றி ஒரு வீடியோ பதிவு செய்ய வேண்டும் நினைத்திருந்தோம். தற்பொழுது அந்த அரசு விழா அறிவிப்பு வந்திருக்கிறது. மல்லர் சேனையினுடைய தலைவர் அதை எப்படி பார்க்கிறார்? நல்லா வரவேற்கிறோம். ஏன் சொன்னீங்கன்னாக்கா, கடந்த நாங்க தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல கடந்த 10, 12 வருடங்களாக நாங்கள் எந்த அரசு ஆளுகின்றோமோ அந்த அரசுல எல்லாம் கேட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து தியாகி இமானுவேல் சேரனையாவுடைய திருவுருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும், அவருடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ அரசு விழாக ஆக்க வேண்டும், அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று. ஆனால் காலம் கடந்து கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் போல இன்று தேர்தலுக்காக எல்லாரும் அதுதான் பேசுறாங்க. தேர்தலுக்காக வந்து பண்றாரு, என்ன உளப்பூர்வமா செய்யல. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு வந்து மணிமண்டபத்துக்கு வெறும் 3 கோடி ரூபாய். ஆனா ஐயாவுடைய அப்பாவுடைய சிலைக்கு பேனா சிலைக்கு 88, 86 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்குறாரு. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கிறணும். 2வது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு விழாவாக வருகின்ற அக்டோபர் 9 வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல கொண்டாடப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அதையும் வரவேற்கிறோம். காரணம் என்னன்னா, இன மக்கள்கள் ஏற்கனவே இலவசமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இனி போட மாட்டாங்க, எல்லாமே வெவ்வேறு இதுக்கு மாறுதுன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால அறிவிச்சுதானே ஆகணும். விழா, அதாவது உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றாலும் குறை, நிறைவேற்றினாலும் குறையாக அப்படி இல்லை, குறையும் நிறைய வரவேற்கிறோம்ல. அவங்க வந்து செஞ்சதை வரவேற்கிறோம், எங்களுக்கு 10 சொல்றோம், இன்னும் இது பண்ண சொல்றோம். சரிங்களா? கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம், அரசு விழா அறிவிச்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம கேட்கிறோம். இப்ப வேற ஒண்ணும் இல்லை சார். இப்ப நீங்க இது குறை நிறைன்றது நீங்க சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே அறிஞர் அண்ணாவுக்கு சிலை, பெரியாருக்கு சிலை, கலைஞருக்கு சிலை, என்ன தேசிய தலைவர் இமானுவேல் சேரனுக்கு வந்து இந்த அவர்கள் முன்னாள் முதல்வர்கள் இல்லையா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதிய தலைவராக இருக்காங்க. இவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னும் பொழுதுல சில இடங்கள்ல வந்து அவங்கள வந்து வச்சு கொடுக்கணும்னு சொல்லலையே, நாங்க வைக்க ரெடியா இருக்கிறோம், நீங்க அதுக்குரிய இனி அதுக்கு தடை இருக்க வாய்ப்பு இருக்காது இல்லையா? இப்ப வந்து அரசு வந்து தேசிய தலைவர் இமானுவேல் சேரனார் அவர்களை ஒரு அரசு விழாவாக அறிவித்த பிறகு அவர் ஒரு கண்டிப்பா நிச்சயமா அவர் ஒரு தேசிய தலைவராக தான் அவங்க ஏத்துக்கிட்டதுனாலதான் இந்த விழா கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். சோ இனி அது போன்ற சிலைகள் வைக்க தடை இருக்குமா? பொறுத்து வந்து பார்ப்போம். சமீபத்துல கூட விருதுநகர் கோல்வார்பட்டியில சிலை அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லையே. இல்ல அந்த ஒரு வரவேற்போம் வழக்கறிஞர் என்ற முறையில் அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். இல்ல அது அங்க மட்டும் இல்லைங்க, இன்னொரு இடத்துலயும் 18 படி இதெல்லாம் கோல்வார்பட்டியில பண்ணாங்க. இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன், இன்னொரு இடத்துல எங்கேயோ அந்த 2 இடத்துல திறந்தாங்கன்ட்டு இப்ப வந்து எங்களுக்கு அழைப்புதெல்லாம் பண்ணாங்க. அது போல எல்லா இடங்கள்லயும் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே, இல்லைன்னு மறுக்கலையே.
நிச்சயமா. ம். தொடர்ந்து இது போன்று தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அரசு நிறைய செய்து வருகின்ற சூழ்நிலையில் பட்டியல் மாற்றம். ஏன்னா நம்ம நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. இது பற்றி மௌனம், அனைத்து அமைப்புகளுமே மௌனம் காப்பதாக ஒரு வெளியில் பேச்சு அடிபடுகிறது. அதை மல்லர் சேனையினுடைய தலைவர் எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, மல்லர் சேனை சார்பாக நாங்க வந்து மறுக்கப்பட்ட வரலாறும் என்ன மறைக்கப்பட்ட வரலாறும் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஆமா. ஆனால் இந்த பட்டியல் மாற்றம் வேண்டும் என்று வந்து இந்த அட்டவணையில இருந்து அந்த அட்டவணைக்கு மாறுவோம் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக மத்திய அரசுல இருந்து ஒரு கோப்பு வந்து மாநில அரசுக்கு வந்து இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய டேபிள்ல தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்புறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? அப்ப இங்க இருந்து அவங்க ஒப்புதல் கொடுத்தால் மத்திய அரசு கொடுப்பதற்கு செய்து கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டு காலம் ஐயா இதே பதில எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? என்ன பதில சொல்றேன்? 3 வருஷமா தூங்குது, 2 வருஷமா, இதை யார் தட்டி எழுப்புறது யாரு? அதான் சொல்றேன், மக்கள் விழிப்புணர்வா இருக்கிறாங்க. இனி வருகின்ற தேர்தல் தானே அதுக்கு ஒரு பாடம் இது பண்ணும் நம்மளுக்கு. அதாவது ஒரு அரசு வந்து மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல, மக்களுடைய கோரிக்கை அரசுடைய கவனத்துக்கு செல்கின்ற போது அரசு தான் அதை ஆராய்ந்து அதை செய்து கொடுக்க வேண்டும். அதை விடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்களே, அது இந்த சமுதாயம்ன்றதுனால தானே இவ்வளவு பிரச்சனையே, வேற சமுதாயத்துக்கு அப்படி இல்லையே. மற்ற சமூகத்துக்கு இப்ப கூட தேவர் என்ற அந்த புக்குலத்தோர் என்ற ஒரு இதை வந்து தீர்ப்பா கொடுக்கல அவங்க எல்லா சமூகத்துக்கும் அது கொடுக்க முடியாது சார். அதாவது எப்படி தேர்தலுக்காக அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து அறிவிச்சாங்க. இன்னைக்கு வந்து தேவர் என்பது வந்து ஒரு பட்டமே ஒழிய அது சாதி இல்லை. இன்னைக்கு வந்து கல்லர், மறவர், அகமுடையர் என்கின்ற தனித்தனி இது பிரிவுகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஒரு பிசில இருக்காங்க, இவங்க வந்து டிஎன்டில இருக்கிறாங்க, அவங்க வந்து எம்பிசில இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்கிறதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அதை அறிவிக்க முடியாது. அப்படின்னாத்தான் நம்மளுக்கே வந்து இப்ப தேவேந்திர குல வேளாளர்களை தூக்கி இதுல இருந்து உட்பிரிவை பிரிச்சவங்கள 7 ஒண்ணா ஒண்ணாக்குறான். அப்பயே வந்து அவங்களுக்கு எங்களுக்கு மாத்திட்டு போயிருப்பாங்கல்ல. மத்திய அரசு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம். சார் எங்களுக்கு வந்து பிசில எங்களுக்கு பிசியா கொடுங்க. 1936 வரையும் நாங்க பிசியா இருந்தோம். என்ன பிசியா இருந்தோம். இப்ப எங்களை கொண்டுட்டு போய் திட்டமிட்டு எங்க சமூகத்தின் மேல ஒரு வஞ்சிக்கின்ற அளவுக்கு, காழ்ப்புணர்ச்சி அளவிற்கு அவங்க எங்களை கொண்டுட்டு போயிட்டு எஸ்சி பட்டியல வச்சுங்க. சரிங்களா? எஸ்சி பட்டியல 76 அட்டவணை சாதிகள்ல இது ஒரு சாதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த 7 உட்பிரிவுகளும் அதுல இருந்தது. காலாடி இருந்தது, தேவேந்திர குலம் இருந்தது, பண்ணாடி இருந்தது, வாதிரியா இருந்தது, இப்படி எல்லாமே அதுல இருந்தது. இப்ப அதெல்லாம் நீக்கி ஒரு 7 வெளியே போயிடுச்சுங்க. அதுல இருந்து 76ல 7 போச்சுன்னா 69ங்க. அருந்ததியில ஒரு 3 போச்சுங்க. ஏற்கனவே 18% விழுக்காடுல தான் நம்ம இருந்தோம். இன்னைக்கு 18ல 3 வந்து உள்ஒதுக்கீடா அருந்ததியருக்கு போயிடுச்சு. நீங்க இந்த உள்ஒதுக்கீடு அருந்ததியர் என்று குறிப்பிடும் போது ஒரு கேள்வி என்னன்னா, தற்போது உள்ஒதுக்கீடு என்ற அந்த ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனை தற்போது சூடு பிடித்திருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உள்ஒதுக்கீடு அதாவது உள் ஒதுக்கீடுன்னு வந்துச்சுன்னாக்கும் அந்த 3%க்குள்ளேயே அருந்ததியர் கிடைக்கணும். 15லயும் அவங்க ஓபன் காம்படிஷன்ல வருகின்ற பொழுது மீதி இருக்கின்ற 68 பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுதான் பெரிய இப்ப சிக்கலா இருக்கு. 18% இடஒதுக்கீடுங்க, அதுல வந்து 3% வந்து அருந்ததியருக்கு போயிருங்க, மீதி 15 இருக்குங்க. இந்த 15%லயும் அவங்களும் அதுல வர்றாங்க. நீங்க தான் தனியா 3 கொடுத்தாச்சுல, நீ போயிருங்கன்னு விட்டுட்டோமாக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப 15ல வந்து இத்தனை சமுதாயங்கள் போட்டியிடுது. இது குறைவான எண்ணிக்கை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 27, 29, 28 இப்படி வெவ்வேறு விகிதாச்சாரத்துல இருக்கு. மொத்தம் 69% இடஒதுக்கீடு தானே. அப்படின்னு போல இதெல்லாம் வந்து நம்ம தெளிவான ஒரு சிந்தனையுடன் உற்று நோக்கணும். அப்பதான் வந்து ஒரு மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் ஒரு கண்ணுல சொன்னாங்க ஒரு கண்ணுல வெண்ணெயை வைத்து பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில அரசு செயல்படும். அதுதான் நாங்க வேண்டிக்கிறோம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தேவேந்திர குல அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா அப்படி செய்தால் மட்டும்தான் இனி வருகின்ற காலகட்டங்கள்ல இந்த தேவேந்திர குல வேளாளர்
என்கின்ற மிகப்பெரிய ஒரு சாதி சமூகம் வளர்ச்சி அடைய முடியும் இல்லையா? சும்மா வந்து அங்கங்க வந்து பார்த்தா இந்த கடந்த தேர்தலை பாருங்க, பாராளுமன்ற தேர்தல்ல பல்வேறு வகையான அமைப்புகள் அங்கங்க போய் சும்மா வந்து அவன் கொடுக்குற காசுக்கும் இதுக்காக மட்டுமே வேலையை பார்த்துட்டு கடைசியில வந்து எந்த விதமான லாபம் இல்லாம போச்சுங்க. ஆனா வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற 26 சட்டமன்ற தேர்தல்ல அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து அந்த சமூகத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ என இது ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்கள் அமைப்பு அல்லது சாதி தலைவர்கள் சமூகத்தின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லொட்டு லொசுக்கு தொண்டாந்துருத்தி அத்தனை பேர் இருக்கிறானுங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒத்தமான ஒரு முடிவெடுத்து இந்த சமுதாயத்துக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க ஒரு 10 சீட்டு வாங்கினோம்னாக்க அவங்கள இருந்து ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அந்தந்த தொகுதியில நிக்க வச்சு நீங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்க உண்மையிலேயே நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நம்ம போக முடியும். இல்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் நம்மளை நசுக்கி பிழிந்து விடுவார்கள். புரியுங்களா? அதை முதல்ல தேவேந்திர குல இளைஞர்கள் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏதோ வந்து நம்ம ஓட்டு போற நேரத்துல சும்மா போய் ஓட்டுக்கு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் பீருக்கும் சோறுக்கும் 100க்கும் போய் போனோம்னா நிச்சயமா இதுதான் கடைசி வரலையும் போய் அடுத்தவனுக்கு கையேந்திக்கிட்டே நிற்கும். அதை நீங்க முதல்ல நன்றாக சிந்திக்க வேண்டும். உங்க ஊடகத்தின் வாயிலாக நாங்க இதைத்தான் சொல்லிட்டு வரோம். தொடர்ந்து பேசுவோம் ஐயா மற்றொரு நிகழ்வுல. நன்றி. மனமார்ந்த நன்றி ஐயா. நன்றி. ஓகே, வணக்கம்.